5 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நினைச்சாலும் ஏதோ இப்போத்தான் நடந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு காத்தால காபி குடிச்சிட்டு இருந்தேன். மனசு உள்ள சின்னதாக ஒரு ஏக்கம். பையன் வீட்டுக்கு அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தோம். 1 வாரம் 2 வாரம் இல்லை, 2.5 மாதம். எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் ஃப்ரெண்டு சம்பத்து யூஸ்லேருந்து வரப்பெல்லாம் அங்கே போனால் ஜெயில் இருக்கிற மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் காத்தோட்டமாக வாக்கிங் போகலான்னா என் ஃப்ரெண்டு சம்பத்தோட போய் அஞ்சுடுவானாம். தனியாலாம் போகாதப்பா, இட் இஸ் நாட் சேஃபு அப்படின்னு சொல்லுவானா. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், தனியாக வாக்கிங் கூட போக முடியாத இடத்துல எதுக்கு இருக்கணும்? மறுபடியும் நான் காஃபிக்கு வரேன், அது மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஏ குட்டையும் பி குட்டையும் கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சிக்கரி போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை விட்டு சுட்டா அந்த டிகாஷன் கீழே வரணும். அதுதான் பெர்ஃபெக்ட் காஃபி. மற்ற எல்லாத்தையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஃபில்டர் காஃபி விஷயத்தை மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக்கை கூட என்னால் அலோவ் பண்ண முடியாது. என்னதான் அங்கே எலக்ட்ரிக் ஃபில்டர்லாம் வந்துட்டாலும் இந்த எவர் சில்வர் ஃபில்டரில் பொடியை போட்டு வெந்நீரை விட்டு அந்த மூடி எடுத்து ஃபில்டரை விளிம்பில் நங்குன்னு 2 தடவை கூட்டிட்டு வெயிட் பண்ணுறச்ச வர்ற வாசனை இருக்கு பற்றி அம்மா. அடுத்த 70 நாளைக்கு அதுதான் நல்ல காஃபி அப்படிங்கிற நினைப்போட அதை குடிச்சுட்டே செக்லிஸ்ட்டை மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தேன்.